சிறகடிக்காத சீரியலில் அடுத்த வாரம் என்ன நடக்க போகுதுன்னு தான் பார்க்க போகிறோம். இங்கே மீனா மாசமாயிடுறாங்க. மாசமானோடனே ரொம்ப இகழ்ச்சியாக பேசுகிறாங்க ரோகிணி. இந்த மாதிரி மீனா மாசமான பிறகும் பாரு பூ தான் ஊற்றிட்டு கிடக்காங்க மனோஜ். நம்ம இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. நம்மளுக்கு குழந்த வரணும் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நம்ம பெரிய ஆளாக இருக்கணும் அப்படிங்கிறாங்க. ரோகிணி, நான் இன்றைக்கே வந்துட்டு பெரிய ஃபர்னிச்சர் கடை வச்சுருக்கேன். இந்த ஏரியாவிலே நம்பர் 1 பணக்காரன் நான் தான் ஆக போகிறேன். அப்படி இருக்கும்போது நம்மளுக்கு குழந்தைக்கு வளர்க்குறதுல என்ன பிரச்சனை இருப்போகுது, அதனால் நீ குழந்தை லேட்டாக பத்துக்குவோன்னு சொல்லிகிட்டு இருக்க அப்படிங்கிறாங்க. ரோகிணி கிறிஷை மனசில் வச்சுட்டு சொல்லிகிட்டு இருக்காங்க. ஏற்கனவே நம்மளுக்கு ஒரு பையன் இருக்கான், அதை கூட நம்மளால் சரியாக பராமரிக்க முடியல. இன்னொரு குழந்தை பெற்றோம் அப்படின்னா கிறிஸுக்கு வந்து தம்பிங்கிற முறையில் வரும், இல்லை தங்கச்சிங்கிற முறையில் வரும். அது சரி வராது. நம்மளுக்கு பிள்ளைன்னா அது கிறிஸ் மட்டும்தான். நம்ம சேர்க்குற சொத்தாக இருக்கட்டும், மனோஜ் சேர்க்குற சொத்தாக இருக்கட்டும், கிறிஸுக்கு மட்டும்தான் போகணும் அப்படின்னு நினைக்காங்க. இது தெரியாத மனோஜ் வந்து கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. ரோகிணி, இங்கே பாரு, முத்துவே சாதாரண ஒரு டிரைவரு, அவனே ஒரு குழந்தைய பற்றி வளர்க்க போகிறாங்கிற சூழ்நிலையில் நம்மளுக்கு முடியாதா அப்படிங்கிறாங்க. மனோஜ் மறுபடியும் கேட்டுட்டு இருக்காத. அந்த முத்து சாதாரண டிரைவரு, இந்த மீனா சாதாரண பூ கட்டி விற்றுட்ருக்கான். இப்படி இருக்கும்போது அவங்கெல்லாம் குழந்தைய சரியாக வளர்த்துக்கிட்டே முடியாது. எப்படி முத்து படிக்காமல் இப்படி காட்டுவாசி மாதிரி அலையிறானோ அதை மாதிரி தான் அலைய வைக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி 2 பேரும் சொல்லி சிரிச்சிட்டு இருக்காங்க. அப்போ முத்து கிராஸ் பண்ணி போகிறாரு. ரொம்பவே அவருக்கு கோபமும் வருது. அதே நேரத்தில் நம்ம இப்படி இருக்கிறனால தான் வந்து இகழ்ச்சியாக பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிவிட்டு காருக்கு போகிறாரு. ஏதோ கார் ஸ்டாண்டில் போய் உட்காந்துருக்காரு. உடனே முத்தை பார்த்தோன்னே செல்வம் கேட்குறேன், என்ன முத்து ரொம்ப சோகமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. இல்லை செல்வம், நான் தான் படிக்காமல் போயிட்டேன், வருங்காலத்தில் என் பிள்ளையாவது படிக்க முடியுமான்னு தான் பெரிய கேள்வியாக இருக்குது என் மனசுக்குள்ளே அப்படிங்கிறாங்க. செல்வம் சொல்கிறாரு, முத்து நீ இப்போ டிரைவராக இருக்க, இதே மாதிரி இருக்க போகிறதில்ல. மீனா இப்போ தான் மாதமாக இருக்காங்க, 1 மாதமாக தான் இருக்காங்க. இன்னுமே குழந்த வளரணும், 8 மாதம் 9 மாதம்னு வளரணும். வளர்ந்த பிறகு குழந்தை பிறக்க போகுது. அதுக்கப்புறம் தான் நீ வளர்க்க போகிற. அதுக்கு காலம் இருக்குது, அதுக்குள்ளே நீ ஜெயிச்சிருவ, பயப்படாத அப்படிங்கிறாங்க. இல்லை, எங்கள் வீட்டில் எல்லாருமே படிச்சிட்டாங்க, நான் மட்டும் படிக்காமல் இப்படி முட்டாளாக இருந்துட்டேனே. என் பிள்ளைக்கு வந்து எங்கள் அப்பா டிரைவரு, எங்கள் அப்பா ஒன்றுமே படிக்கல, எங்கள் அம்மா ஒன்றும் படிக்கலன்னு சொன்னால் அவமானமாக தானே இருக்கும். நான் பார்க்குற வேலை சாதாரண டிரைவர்னு சொல்லி தானே பேசுவாங்க அப்படிங்கிறாங்க. என்ன முத்து இப்படி பேசுகிற, நம்ம பார்க்குற தொழிலில் வந்து யாரும் குறைச்சி பேசக்கூடாதுன்னு சொல்லி நான் டிரைவர் அப்படின்னு சொல்லி ரொம்ப பெருமையாக சொல்லுவேன், இப்போ எப்படி சொல்கிற அப்படிங்கிறாங்க. நம்ம சொல்லிக்கலாம் செல்வம், அதில் மாற்றிக்கிறது இல்லை. என்றைக்கும் நம்ம தொழிலை நான் குறைச்சி மதிப்பிட போகிறதில்ல. ஆனால் அவங்க பார்க்குறது வந்து நீ சாதாரண ஒரு டாக்ஸி டிரைவர் தானே. நீ எப்படி பிள்ளைய பெரிய அளவில் வளர்த்துருவ, 50க்கும் 100க்கும் நீ கார் ஓட்டிட்டு கிடக்க, நீ எப்படி பிள்ளைய வளர்த்துருவ, நம்ம மாதிரி பேசுகிறாங்க வீட்டில் அப்படின்னு. யார் பேசுனா அப்படிங்கிறாங்க. இல்லை, மனோஜ் ரோகிணியும் என்னையும் மீனாவும் இகழ்ச்சியாக பேசிகிட்டு இருந்தாங்க, நான் அப்படியே வந்துட்டேன் அப்படிங்கிறாங்க. என்ன பழைய மாதிரி இருந்தாலும் சும்மா விட மாட்டேன் அப்படிங்கிறாங்க. இல்லை செல்வம், ஏற்கனவே மீனா மாசமாக இருக்கா, அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை. இப்போ ஏற்கனவே டாக்டர்கிட்ட கேட்கும்போது இன்னொரு வாட்டி அவருக்கு நெஞ்சு வலி வந்துச்சுன்னா அவங்க அப்பா நீங்கள் வந்து எதிர்பார்க்க முடியாது, அவ்வளோதான் அப்படி இப்படின்னாங்க. சரி, என் கோவத்தோட மீனாவும் எங்கள் அப்பாவும் என் கண்ணில் தெரிகிறாங்க, அதனால் எனக்கு கோவப்பட வாய்ப்பு இல்லை, அதான் வந்துட்டேன். அதனால் அவங்க நினைக்கல என்ன தப்பு இருக்குது, நான் சாதாரண டிரைவர் தானே. அவன் மனோஜ் நிறைய படிச்சிருக்கான். அவங்க மாமனார் வந்து தொழிலுக்கு பிஸ்னஸுக்கு ஹெல்ப் பண்ண 10 லட்சம் 30 லட்சம் 40 லட்சம் அனுப்புகிறாரு. அவன் தொழில் பண்ணான். எனக்கு 100 ரூபா காசு உதவி பண்ண யாரும் இல்லை அப்படின்னு நான் யார்ட்டையும் கேட்க மாட்டேன், அப்படியும் வளர்ந்துருக்கேன். டிரைவர் தொழிலை தவிர வேறு ஒரு தொழிலும் படிக்கல நண்பா, நான் என்ன செய்ய போகிறேன்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு அழுகிறாரு. முத்து அழாத, நாங்கள் ஓட்டுற எல்லா காருமே வந்து நீ கொடுத்த பிச்சை தான் அப்படிங்கிறாங்க. செல்வம், இது சொல்ல வேணால் சரியாக இருக்குது, நான் எண்ணத்தை போட்டேன் ஒன்றும் செய்யலை அப்படிங்கிறாங்க. நீ மட்டும் அன்றைக்கி சிட்டிகிட்ட வந்து நாங்கள் வேணும்ன கடனை வந்து 4 லட்ச ரூபாயை உன் காரை வச்சு நீ அடைக்கல அப்படின்னா இன்றைக்கி நாங்கள் எல்லாருமே நாங்கள் வந்து அவன்கிட்ட கடன்காரன் இருந்திருப்போம். இல்லைனா எங்கள் உழைப்பு பூரா அவன் சாப்பிட்ருப்பான். இன்றைக்கி நான் புதுசாக வீடு கட்டி பால் காய்ச்சிருக்கேன், அண்ணா அவன் தங்கச்சி கல்யாணம் தான் முடிச்சிருக்கான் வச்சுருக்கேன், இந்த மாதிரிலாம் எல்லாம் நடந்திருக்கு அப்படின்னா சிறுக நாங்கள் இதில் உழைச்சது தான். இதை வச்சு தான் நாங்கள் முன்னேறி இருக்கோம். அதுக்கு காரணம் நீனும் ஒருத்தன். நீ எங்களுக்கெல்லாம் உதவி பண்ணிவிட்டு நீ ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது முத்து அப்படிங்கிறாங்க. இந்த 2 3 பேர் வராங்க. முத்து, ஒன்றை வச்சு தான் தன்னம்பிக்கை தான் டிரைவர் தொழில் இருப்பாங்க, நீனே அழுகிறத பார்த்தா அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்ணத்தை வச்சு உட்காந்துருக்காரு. என்ன செல்வம், முத்து ஒரு மாதிரி இருக்கான் அப்படிங்கிறாங்களே, சும்மா பேசிகிட்டு இருக்கோம் அப்படிங்கிறா தானே. நம்ம முத்து தான் நம்ம ஸ்டாண்டோடைய ஹீரோ அப்படின்ட்டு இருக்காங்க. உடனே முத்து சொல்கிறாரு, நான் ஹீரோ கிடையாது, ஹீரோங்கிறவங்கலாம் பெரியவங்க, அவங்க பெரிய அளவில் இருப்பாங்க, நம்ம சாதாரண டிரைவர் தானே அப்படிங்கிறாங்க. என்ன முத்து இப்படி பேசுகிற அப்படிங்கிற, சும்மா ஏதோ இதில் பேசிட்டேன், டிரைவரும் ஒரு தொழில் தானே அப்படின்னு சொல்லி சமாளிச்சு இருந்துச்சு. அப்படி கிளம்பி போகிறாரு. இந்த சூழ்நிலையில் தலைவர் வந்து எலெக்ஷன் நிற்கிறாரு. எலெக்ஷனில் ஓட்டு எண்ணுறாங்க. ஓட்டு எண்ணும்போது ரீடிங்கில் போய்கிட்டே இருக்கார். பெட்டியை திறக்க இவருக்கு தான் ஏறிட்டு போயிட்டே இருக்கார். எதிர்பார்ட்டி வேட்பாளர்கள் எல்லாருமே டெபாசிட் இல்லாமல் போயிட்டு இருக்காங்க. தலைவருக்கு பயங்கர சந்தோஷம். கூட இருக்க பூத் ஏஜென்ட்டு சொல்கிறாங்க, தலைவரை நீங்கள் வந்து கல்யாணம் நடத்தி வச்சுங்க பாருங்கள், இலவச கல்யாணம், அது பேரும் புகழும் ஆயிடுச்சு, உங்களை எதிர்த்து நிற்கிறதுக்கு எல்லாருமே அச்சப்பட்டான். ஆனால் அந்த கட்சிக்காரங்க வந்து நின்று தான் ஆகணும்னு நின்றுருக்காங்க. ஆனால் பாருங்கள், பெட்டி அவுக்கும் போது என்னது ஓட்டு எல்லாமே உங்களுக்காக தான் இருக்குது, மற்றபடி எதிர்பார்ட்டிக்கு 1
ஓட்டுமே இல்லை. ஒரு 2% ஓட்டு கூட அவங்க வாங்குவாங்களான்னு மொத்தத்திலே இது பண்ணி பார்த்தாலும் வாங்க மாட்டாங்க போல். அதனால் நீங்கள் தான் தலைவரே, அண்ணன் போஸ்ட்டாக வந்த மாதிரி வரீங்களே தலைவரே அப்படிங்கிறாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அவருக்கு. அப்புறம் இன்னொரு ஆள் பார்க்குறாரு, தலைவரே அந்த கல்யாணம் செமையாக பண்ணி வச்சுருக்கீங்க. நான் எதிர்கட்சிக்காரனாக தான் பார்த்து சொல்கிறேன். நான் எதிர்கட்சி ஏஜென்ட்டு தான், பூத் ஏஜென்ட்டு தான். ஆனாலும் நான் சொல்கிறத சொல்கிறேன், நீங்கள் தான் ஜெயிப்பீங்க, நான் வச்சுக்கிறது இல்லை. அது போக வந்துட்டு நீங்கள் அந்த பூக்கட்டு வச்சு, அந்த பூக்கட்டு செம பூக்கட்டு தலைவரே. அந்த பூ, அந்த மாலை, மாப்பிள்ளை பொண்ணு கழுத்தில் போடுற மாலை, அது ஒரு செம புகழாக பேசுனாங்க. எப்படின்னா இன்னொரு 20 வருஷத்துக்கு நீங்கள் தான் தலைவர், அந்த இடத்துல நீங்கள் ஜெயிக்க முடியும், வேறு யாரும் ஜெயிக்க முடியாது. உங்கள் தலைமுறைக்கு நீங்கள் தான் அந்த இடத்துல ஜெயிக்க போகிறீங்க, வேறு யாரும் ஜெயிக்க முடியாது தலைவரே அப்படி இப்படின்ட்டு இருக்காங்க. ஓட்டுன்னு தாங்க பெருவாரியான வாக்குகளை வாங்கி ஒரு ஒரு டிஸ்ட்ரிக்ட்லேயே அதிக ஓட்டு வாங்கினவரும், மாநிலத்தில் அதிக ஓட்டு வாங்கினவரும் இவர் தான் அப்படின்னு சொல்லி அறிவிக்கிறாங்க. இதை கேட்ட தலைவருக்கு பயங்கர சந்தோஷம். ஏகப்பட்ட பேர் இவருக்கு வாழ்த்துக்கள் சொல்கிறாங்க. அப்புறம் டிவி, பேப்பரில் எல்லாத்துலேயுமே போடுதாங்க, இவர் வந்து தமிழ்நாட்டிலே அதிக ஓட்டு வாங்கி ஜெயிச்சவர் இவர் தான், அப்படி தான் இப்படி தான் சொல்லி பயங்கரமாக பேசிகிட்டு இருக்காங்க. பேசிகிட்டு இருக்கும்போது டிவியில் ஒரு இதை போடுறாங்க, இந்த மாதிரி அவர் இலவச திருமணம் நடத்தி வச்சார், அது வந்து பெரும் பேரும் புகழுமாக ஆயிடுச்சு. அதுபோக அதில் யார்கிட்டையோ பூ ஆர்டர் கொடுத்துருப்பாங்க போல், அவங்க ரொம்ப சிறப்பாக பண்ணி கொடுத்துருக்காங்க. அந்த பூ அலங்காரமே பயங்கரமாக நல்லா இருந்துச்சு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. அந்த பேர் தான் தலைவர் வந்து இந்த அளவுக்கு ஜெயிக்க காரணம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேசும்போது கட்சி தலைவரே ஃபோன் அடிக்கார். ஏய் தலைவர், ஏரியா தலைவனாகிட்டியாப்பா நீ, இன்னும் 20 வருஷத்துக்கு நீ தான் ஜெயிப்பேன் இப்போன்னு சொல்லி மீடியாவிலேருந்து எல்லோரும் பேசிகிட்டு இருக்காங்க. 20 வருஷத்துக்கு உனக்கு தான் சீட்டு, போகிற போக்க பார்த்தா என் பதவிக்கு நீ எந்திர போலையா அப்படிங்க தலைவர். அப்படிலாம் ஒன்றும் இல்லை அப்படிங்கிறாங்க. இல்லை உனக்கு மேலே பேசிட்டாங்க, உனக்கு வந்து மத்தியில் மினிஸ்டர் கொடுக்காங்க. என்ன தலைவர் சொல்கிறாங்க. ஆமாம், நீ மந்திரியாக போகிற, கவலைப்படாத, நீ கேட்குற துறை தராங்க, இந்த அளவுக்கு உனக்கு செல்வாக்கு ஆயிடுச்சுப்பா. எனக்கு கூட அந்த அளவுக்கு செல்வாக்கு இல்லை, நான் ஒரு கட்சி தலைவர்னு பேருக்கு தான் இருக்கேன் அப்படிங்கிறாங்க. தலைவருக்கு பயங்கர சந்தோஷம். இதை பார்த்தா ஒரு முத்துவோட ஃப்ரெண்டு கேட்குற, என்ன தலைவர் ரொம்ப சந்தோஷமாக இருக்கீங்க அப்படிங்காட்டி, கட்சி தலைவர் தான்டா ஃபோன் அடித்தார், உன் நண்பன் பூ கட்டி தந்த பூ தான் இன்னும் மனமாக இருக்குது, நம்ம வந்து 250 ஜோடி கல்யாணம் முடிச்சு வச்சோம் பாரு, 20 வருஷத்துக்கு நீ தான் அந்த தொகுதிக்கு வந்து நிரந்தர மக்கள் பிரதிநிதிங்காங்க. இதை கேட்கும்போது எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. எல்லாமே உன் நண்பன் தான் காரணம், உனக்கு தான்ப்பா நன்றி சொல்லணும் அப்படிங்கிறாங்க. தலைவரை, நான் வந்து என் நண்பனுக்கு ஏதாவது தொழில் கவர்மெண்ட் தான் சொன்னேன் அப்படிங்கிறாங்க. இல்லை, அந்த பையனும் தொழிலை கரெக்டான நேரத்தில் பண்ணி தந்திருக்கான், அது போக சூப்பராகவும் பண்ணி கொடுத்துருக்கான். எதிர்கட்சிக்காரங்கிட்ட டஃப்பு கொடுத்து பண்ணி தந்திருக்கான், அதனால தான் இன்றைக்கி பேரும் புகழாக இருக்குது அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க தலைவர் முத்துவோட நண்பர்கிட்ட. உடனே தலைவர் கூட உள்ள பிஏ வந்து அடிக்கிறார், ஃபோன் அடிக்கிறார். ஃபோன் அடித்து, முத்து அண்ணா உன்னை ரொம்ப பெருமையாக பேசினார் அப்படிங்கிறாங்க. யார் உங்கள் என்னண்ணா அப்படிங்கிறாங்க. எலெக்ஷனில் ஜெயிச்சிட்டாரம்மாண்ணே அப்படிங்கிறாங்க. ஆமாம், உனக்கு எப்படி தெரியும் அப்படிங்கிறாங்க. டிவியில் பார்த்தேன், எல்லாமே தலைவர் பேராக தான் இருக்குது அப்படிங்கிறாங்க. முத்து, உனக்கு தாண்டா சரியான பேர், நீ பூக்கட்டி கொடுத்தது தாண்டா அவ்வளோ மனமாக வீசுது உன் பேரே அப்படிங்கிறாங்க. என்னடா சொல்கிற அப்படிங்கிறாங்க. இல்லை, கரெக்ட் டயத்தில் நீங்கள் பூக்கட்டி கொடுத்ததும் உங்கள் தங்கச்சி, நம்ம சிஸ்டர் கட்டின பூ வந்து அவ்வளோ அழகாக இருந்திருக்கு, பூக்கட்டு ரொம்ப அழகாக இருந்தோன்னே எல்லாருமே அது சிறப்பாக பேசியிருக்காங்க. இந்தளவுக்கு கல்யாணம் நடத்தினவங்க யாரும் இல்லை, இந்த மாதிரி இவ்வளோ அழகாக பூ அலங்காரம் பண்ணது யாரும் இல்லை அப்படி இப்படின்னு பேசியிருக்காங்க. இதனால தான் அதிக ஓட்டு கிடச்சிருக்கு, எதிர்பார்ட்டி பூரா டெபாசிட் இல்லாமல் போயிட்டாங்க. இதனால் தலைவர் பயங்கர சந்தோஷப்பட்டார். அதில் ஒரு படி மேலே போய் கட்சி தலைவரே ஃபோன் அடித்து, உனக்கு மத்தியில் மினிஸ்டர் தராங்கிறாங்க, அதுவும் கேட்குற துறை தராங்கிறாங்க. தலைவர் பயங்கர சந்தோஷமாக இருக்குது. அது எல்லாமே அந்த முத்துக்கு தான் அந்த புகழ். 1 வருஷம் 2 வருஷம் இல்லை, 4 வருஷம் எலெக்ஷனுக்கு நீ தான் ஜெயிப்பேன்னா 20 வருஷம் ஆச்சா, 20 வருஷத்துக்கு எனக்கு வாழ்க்கை கொடுத்துருக்கான அந்த தம்பி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே இது பண்ணுறாரு. உடனே அந்த தம்பி எப்படியாவது பார்க்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அவர் நினச்சிக்கிட்டு இருக்காரு அப்படின்ட்டு இருக்காங்க. உடனே பேசிகிட்டு இருக்கும்போதே தலைவர் வராரு. டேய் வண்டி விடு, நம்ம முத்தை பார்த்துட்டு வந்துடுவோம் அப்படிங்கிறாங்க. தலைவர் அவன் ஃபோனில் தான் இருக்கான் அப்படிங்கிறாங்க. முத்து எப்படி இருக்கே அப்படிங்கிற. நல்லா இருக்கேன் தலைவரை அப்படிங்கிறாங்க. ரொம்ப சந்தோஷம் முத்து, உன்னால் தான் அண்ணன் ஜெயிச்சு கிடக்கேன் அப்படிங்கிற. தலைவரை, மக்கள் ஓட்டு, நீங்கள் மக்கள் பண்ணி நல்லா செஞ்சுருக்கீங்க, அதனால் ஓட்டு போட்டுருக்காங்க அப்படிங்கிறாங்க. இல்லை தம்பி, அது ஒரு காரணமாக இருந்தாலும் நீ செய்த காரணம் பெரிய காரணம். பூ வந்து ரொம்ப அழகாக தோரணையெல்லாம் கட்டியிருக்கேன், அதுபோக பொண்ணு மாப்பிள்ளை கழுத்தில் போட்டு இந்த மழைலாம் அவ்வளோ அழகாக இருந்திருக்கு, நீ பூ தோரணை பண்ணதில் தான் எனக்கு இவ்வளோ பேருப்பா, கண்டிப்பாக ஒன்று பார்க்கணும் அப்படின்ட்டு கிளம்பி போகிறாங்க. போகும்போதே கார் ஷோரூமை கிராஷ் பண்ணி போகிறாங்க. அப்போ நேராக நினைக்காரு, புது ஒரு பழைய கார் தானே வச்சுருக்கான், புது கார், ஒரு விலை வந்த கார் ஒன்று வாங்கி கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நேராக ஷோரூமில் போகிறாங்க. ஒரு புது கார் வேணும், இங்கேயே இருக்கிறதுலே உலகம்னா கார் எது, அந்த கார் எடுங்க அப்படிங்கிறாங்க. ஒரு காரை கொடுக்குறாங்க, ஒரு டிரைவர்கிட்ட கொடுத்து ஓட்டுவாங்க அப்படிங்கிறாங்க. நேராக முத்து வீட்டுக்கு போகிறாங்க. போனோடனே காரை விடுறாங்க, முத்து வீட்டுக்கு காலிங் பெல் அமுக்குறாங்க. ஒன்று முத்து வர, தலைவர் வாங்க அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலை ஹாலில் உட்காந்துட்ருக்காங்க. என்ற ஏரியா தலைவர் வந்திருக்காரு. தலைவரை, நான் முத்தை தான் பார்க்க வந்திருக்கேன் அப்படிங்கிற. தலைவரை, ரொம்ப சந்தோஷம், நீங்கள் வந்துட்டு இப்போ வந்து மக்கள் பிரதிநிதி ஆகிட்டீங்க, அது வந்து தமிழ்நாட்டிலே அதிக ஓட்டு வாங்கி ஜெயிச்சிருக்கீங்க அப்படி இப்படிங்கிறாங்க. இதை கேட்ட தலைவர் சொல்கிறார், எல்லாமே உங்கள் பையன் முத்தால தான் அப்படிங்கிறாங்க. இங்கே விஜயா முழிக்கிறாங்க. நீர் எலெக்ஷன் நின்று ஜெயிச்சாருன்னா முறை சேர்ந்தது இவனே சொல்லுதாங்க, இவனே ஒரு கை நாட்டு அப்படி இப்படின்ட்டு இருக்காங்க. நம்ம என்ன சொல்கிறாங்க, ஏமா இவனுக்கே டிரைவர் தொழில் மட்டும்தான் தெரியும், இவனால் எப்படிமா ஜெயிக்க முடியும், இவன் சொன்னால் நீங்கள் கூட ஓட்டு போட மாட்டீங்க, நான் கூட போட மாட்டேன், யாருமா போடுவா, இவனால் ஜெயிச்சுன்னு தலைவர் சொல்லிட்டு இருக்காரு அப்படிங்கிற. தம்பி, உங்களுக்கு தான் தெரியல, இப்போ நான் வந்து இவங்ககிட்ட பூ ஆர்டர் கொடுத்துருந்தேன், 750 ஜோடி கல்யாணத்துக்கு,
ஓ இவன் தான் கொடுத்தானா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் நினைக்காங்க. 250 ஜோடி கொடுத்தேன், அதில் சூப்பராக கட்டின்னு வந்துட்டாங்க. அது போக பூ தோரணையெல்லாம் பயங்கரமாக எனக்கு கட்டி அழகுபடுத்திட்டாங்க. இதனால் எனக்கு தமிழ்நாடு பூரா பேராயிட்டு. எனக்கு எதிர்த்தாப்புல இருக்கிறவங்க யாருமே டெபாசிட் வாங்கலை. அதுக்கு காரணமே முத்து தான். இந்த பூக்கட்டில் தான் எனக்கு என்னோடய பேரே மணந்திருக்கு. நான் இவ்வளோ காலம் அரசியல் பண்ணியிருக்கேன், 25 வருஷமாக அரசியலில் இருக்கேன். இந்த பேர் நான் வாங்கினதில்லை. ஏரியாவில் இந்த தலைவராக தெரியும், அவ்வளோதான். இன்றைக்கி கட்சி தலைவர் டேரெக்டாக ஃபோன் பண்ணி பேசுகிறதும் வைக்கிறதும் எனக்கு பயங்கர ஆனந்தமாக இருக்குது. அது வேறு மத்திய அரசு பதவி வர போகிறது கூட இவனால தான். நான் மந்திரியாக போகிறேன் அப்படிங்கிறாங்க. தலைவர் ரொம்ப சந்தோஷம். முத்து சால்வை எடுத்துட்டோம் அப்படிங்கிறாங்க. உடனே பீரோவில் போய் சால்வை எடுத்து சால்வை போடுறாங்க. முத்து நான் தான் உன்னை சால்வை போடணும், முத்துக்கு சால்வை போடுறாங்க. இதை பார்த்த விஜயாவுக்கும் ரோகிணிக்கும் பயங்கர கடுப்பாக இருக்குது. இங்கே வந்துட்டு மீனா சொல்கிறாங்க, ரொம்ப நன்றி, என் வீட்டுக்காரர் எப்படி நீங்கள் வீட்டுக்கு வந்து கௌரவப்படுத்திருக்கீங்க அப்படிங்கிறாங்க. ஏம்மா நீங்கள் 2 பேரும் கௌரவப்படுத்தினால தான் நான் இன்றைக்கி மத்திய மந்திரி ஆக போகிறேன். சரியா? ஒரு சந்தோஷமான செய்தி. தம்பிக்கு வந்து ஒரு பரிசு ஒன்று கொடுக்கலான்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லி கார் சாவியை கொடுக்காரு. தவிர வேண்டாம் அப்படிங்கிறாங்க. உனக்காக புது கார் வாங்கியிருக்கேன், அதுவும் அந்த ஷோரூம்லேயே விலை கூடின காரை உனக்கு தான் வாங்கியிருக்கேன். இந்த கலர் வந்து வேறு எங்கேயுமே கிடையாதான். தமிழ்நாட்டில் காரும் உனக்கு தான் விற்காங்களாம், பிடி அப்படிங்கிறாங்க. வேண்டாம் தலைவரை அப்படிங்கிறாங்க. அண்ணாமலை சொல்கிறாங்க, வேண்டாம் தலைவரை, அவன் காரே அவனுக்கு போதும் அப்படிங்கிறாங்க. இன்னும் விஜயாவும் சொல்கிறாங்க, இல்லை எங்கள் வீட்டிலேருந்து யாரும் எந்த பொருள் கொடுத்தாலும் வைக்க மாட்டோம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சீன் போடுறாங்க. ஏன்னா அந்த விலை கூடின கார் வந்து முத்துக்கு வந்துடக்கூடாது, இந்த வீட்லேயே வச்சு தான் பெரிய ஆளாக இருக்கணும், அவன் தான் பேர் நல்ல கார் ஓட்டணும் அப்படின்னு நினைக்கிற காரணத்தால் அப்படி சொல்கிறாங்க. உடனே முத்துக்கிட்ட சொல்கிறார் தலைவர், என்னை மதிக்கதாக இருந்தால் வாங்கிக்கோப்பா, நான் தாப்பா சம்பளம் தாரேன், இன்னொரு பரிசும் உனக்கு இன்ப பரிசு தருவேன், கண்டிப்பாக பாரு அப்படிங்கிறாங்க. உடனே கார் சாவி வாங்கிக்க முத்து அப்படிங்கிறாங்க. வாங்கிக்கிறாங்க. உடனே முத்து கூட எல்லோரும் ஃபோட்டோ எடுங்கன்னு ஃபோட்டோ எடுக்கிறாங்க. இதை பார்த்தோன்னே விஜயாவுக்கு ரோகிணிக்கு பயங்கர கிடப்பாக இருக்குது. ரோகிணி பாரு, இவனே ஒரு கை நாட்டு, இவனாக மந்திரி ஆக போகிறாங்க, இவன் வந்து இங்கே பேசிட்டு போகிறான், இவன் மக்கள் பிரதிநிதி, இந்த மக்கள் பிரதிநிதி வந்து இவனை முத்தை பார்க்குற அளவுக்கு ஆயிடுச்சு அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. உடனே ரோகிணி சொல்கிறாங்க, காலம் கலிகாலமாக ஆகிட்டு ஆண்டி, உன் கையிலேயே பிடிக்க முடியாது அப்படிங்கிறாங்க. முத்துவா காரை பார்ப்போம் அப்படிங்கிறாங்க. எல்லோரும் காரை போய் பார்க்க போகிறாங்க. காரு செமையாக இருக்குது. மேலே வந்து கார் வந்து திறக்கிற டைப் மொட்டை மாடி வேறு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர சந்தோஷம். உடனே மனோஜ் சொல்கிறார், ஏம்மா கார் கிட்டத்தட்ட எப்படின்னா 35 லட்ச ரூபாய்க்கு மேலே இருக்குமா அப்படிங்கிறாங்க. 35 லட்சம் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுறாங்க. உடனே மீனாவுக்கு அப்போ தான் தெரியுது இந்த கார் விலை இவ்வளோ இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. உடனே தலைவர் சொல்கிறார், நான் போயிட்டு வரேன், இப்போ ரொம்ப பரபரப்பான காலகட்டம், மத்தியில் வந்து ஆட்சி பண்ணக்கூடிய காலகட்டம், நம்ம கட்சி வருது, அதனால் வந்து எனக்கு கேபினெட் வரப்போகுது, அதனால் நான் போயிட்டு வரேன் தம்பி, வந்து பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. உடனே முத்ததை பார்த்தியாப்பா, இவ்வளோ உயரம் வந்த காரை ஒரு தலைவர் கொடுப்பான்னு நினச்சி கூட பார்க்கலப்பா அப்படிங்கிறாங்க. உன் உழைப்பு கிடைச்ச வெகுமதி, நீனும் மீனாவும் வந்து கரெக்டாக தொழில் பண்ணதுனால உன்னை பாராட்டி பரிசு கொடுத்துட்டு போகிறாரு, நீங்கள் பண்ணதுனால அவருக்கு ஒரு வாழ்வு கிடச்சிருக்கு அப்படி இப்படிங்கிறாங்க. எங்கள் வாய்ப்பா இதை நினச்சிலாம் நாங்கள் செய்யலை. மீனா பூ கட்டி கொடுக்கும்போது அதை ஒரு வண்டியில் தூக்கிட்டு போயிட்டாங்க ஒரு டீமு, அந்த டீம்கிட்டேருந்து காப்பாற்றி கொண்டு பூவை கொடுத்தோம். இதெல்லாம் தலைவருக்கு தெரியும், அதனால் வந்து தலைவர் நம்மளை நல்லதபடியாக நினைக்கிறேன் அப்படிங்கிறாங்க. இல்லை முத்து, அது மட்டும் இல்லை, பூவை ரொம்ப அழகாக மீனா கட்டி கொடுத்துருக்கா, நீனும் டயத்துக்கு கொண்டு சேர்த்துருக்க, பூ ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்திருக்கு, அது போக பூக்கட்டும் அழகாக இருந்திருக்கு, ஏகப்பட்ட பேர் சொன்னாங்க. இன்றைக்கி பாரு டிவிலையும் இது வந்துட்டு அந்த அளவுக்கு பூ தான் வந்து பெருசாக பேசுகிறாங்க. உண்மையிலே இப்போ தமிழ்நாட்டிலே பெரிய அளவில் பூ தொழில் நீங்கள் தான் பண்ண போகிறீங்க அப்படி அப்படிங்கிறாங்க. விஜயா சொல்கிறாங்க, ஏங்க ஒரே ஒன்று சக்ஸஸ்ஃபுல்லாக ஆயிடுச்சுன்னா எல்லாமே ஆயிடுமா அப்படிங்கிறாங்க. ஆக போய் தான் 35 லட்ச ரூபா காரை வந்து பரிசு கொடுத்துட்டு போகிறாங்க. சாதாரணப்பட்ட விஷயம் கிடையாது. 35 லட்ச ரூபா காரில் வந்து வாடகை கார் ஓட்டுறதும் ஒரே ஒருத்தன் தமிழ்நாட்டில் உன் பையனாக தான் இருப்பான் அப்படிங்கிறாங்க. இங்கே விஜயாவுக்கு பயங்கர கிடப்பாக இருக்குது. இவர் வேறு என் பையன் சொல்லிகிட்டு இருக்காரு. இவன் 35 லட்ச ரூபா காரில் வந்து கார் ஓட்ட போகிறானா அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் முத்துக்கு ஒரு ஆள் ஃபோன் அடிக்காங்க. ஃபோன் அடித்து இந்த மாதிரி பிஎஸ்என்எல்ல ஒரு பெரிய ஒரு ஆஃபீஸர் இருக்கார், அவருக்கு வந்துட்டு கார் ஓட்டுறதுக்கு புது கார் வேணுமா, அந்த கார் இருக்கா அப்படிங்கிறாங்க. உடனே முத்துக்கு பயங்கர சந்தோஷப்பா, புதுசாக ஒரு ஆஃபீஸர் பிஎஸ்என்எல் வந்திருக்காங்களா, அவர் தான் தமிழ்நாட்டில் பெரிய ஆஃபீஸராக, அவருக்கு கார் ஓட்டணுமா, ஒரு மாத வாடகையாக 90,000 ரூபா தராராம், அதில் டீசல் பெட்ரோல் போட்டுக்கணுமா, அது எப்படின்னாலும் ஒரு 20,000 போகும், மீதி 70,000 கிடைக்குமா அப்படிங்கிறாங்க. அண்ணாமலைக்கு பயங்கர சந்தோஷம். முத்து, உனக்கு இந்த கார் தலைவர் வந்து நேரத்தை பாரு, உனக்கு வந்துட்டு பெரிய ஆஃபர் வருது பாரு அப்படிங்கிறாங்க. உடனே ஆமாப்பா அப்படிங்கிறாங்க. உடனே அவர் மறுபடியும் கொண்டு ஒரு படித்தால் தான் வேணும் அப்படிங்கிறாங்க. உடனே விஜயா சிரிக்கிறாங்க, இந்த ஆஃபரும் போகுது, இவன் படித்தால் கிடையாது, இவனுக்கு படிப்புன்னு என்னன்னே தெரியாது, அவன் வேண்டாம்னு சொல்ல போகிறான், ஓவராக ஆடிக்கிட்டு இருக்கல 2 பேரும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க மனசில். உடனே முத்து ஒரு பையன்ட்ட பேசுகிறாரு. பேசணுன்னே, அண்ணே நான் பிஏ படிச்சிருக்கேன், ஆனால் வந்துட்டு இப்போதைக்கு வேலைக்கு போகிறதுக்கு இடம் இல்லைண்ணே, அதனால் டிரைவர் தொழில் பார்க்கலான்னு இருக்கேன் அப்படிங்கிறாங்க. ரொம்ப சூப்பர் தம்பி, எனக்கு ஒரு புது கார் வந்திருக்கு, அந்த காரை ஓட்டுதே தம்பி அப்படின்னு சொல்லிட்டு நேராக அந்த பிஎஸ்என்எல் ஆஃபர் கொடுத்துட்டு பேசுகிறாரு. அண்ணா எனக்கு ஒரு புதுசாக ஒரு படித்த பையன் ஒரு பையன் வந்திருக்கான், அவனை வச்சு ஓட்டலான்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறாங்க. சூப்பர் தம்பி வாங்க அப்படிங்கிறாங்க. முத்து உடனே கிளம்பி போகிறாரு. இந்த ஆஃபரை பேசி முடிக்கிறாங்க. உடனே அட்வான்ஸாக ஒரு 2 லட்ச ரூபா கொடுக்குறாங்க, ரெகுலராக நம்மளுக்கு வண்டி ஓட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு. உடனே மீனாட்ட
வராங்க வீட்டில் மீனா இதை பிடி அப்படிங்கிறாங்க. அப்பாட்ட கொடு அப்படிங்கிறாங்க. அப்பாட்ட கொடுக்குறாங்க. கொடுத்தோன்னே என்னது முத்து அப்படிங்கிறாங்க. இப்போ அந்த பிஎஸ்என்எல் ஆஃபீஸர் ஓகே பண்ணிட்டாரு. இந்த புது கார் அவர்கிட்டே ஓடட்டும். இந்த டிரைவர் போட்டுறோம்ப்பா. அவருக்கு மாதம் வந்து 10,000 ரூபா அவன் க்ளீனாக ஓட்டிடுவான். கிட்டத்தட்ட நம்மளுக்கு ஒரு 60,000 மாதம் கிடைக்கும்பா அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட விஜயாவுக்கு பயங்கர கடுப்பாக இருக்குது. அப்போ இந்த காரை இவன் காரை என்ன செய்ய போகிறான், இவன் ஓட்ட வேண்டியதுதானே அப்படிங்கிறாங்க. அவங்க தான் படித்த ஆள் கேட்காங்களே அப்படிங்கிறாங்க. ஏங்க படித்த ஆள்கிட்ட கொடுத்தா அவன் காரை கொண்டு போயிட்டானா இவன் என்ன செய்வான் அப்படிங்கிறாங்க. முத்து சொல்கிறாரு, இந்த கார் வந்து இலவசமாக தான் வந்துச்சு. இந்த காரு போனாலும் நான் ஃபீல் பண்ண போகிறதில்ல. இந்த தலைவர் தந்ததை வச்சு நான் பிரயோஜனப்படுத்துன்னு நினைக்கிறேன். அதனால் இந்த காரை வந்து பிஎஸ்என்எல் ஆஃபீஸ்லேயே ஓடட்டும் அப்படிங்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் தலைவரை வந்து ஒரு என்ன சீட்டு வேணும்னு கேட்குறாரு. அதே சீட்டை கொடுத்துட்றாங்க. கொடுத்தோன்னே தலைவர் ரொம்ப யோசிக்கார். நம்மளுக்கு வந்து கேட்ட துறை தந்துட்டாங்க. நம்ம ரொம்ப பொறுப்பாக இருக்கணும். நம்ம பேரும் போகலாம். இந்த டோட்டலில் நம்ம தான் இருக்கணும் அப்படி இப்படின்னு நினைக்காரு. இப்போ நம்பிக்கையான ஒரு ஆளை வந்து பிஏ வேணுமே அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காரு. யாரை வைக்கலாம் போகலான்னு சொல்லிட்டு உடனே முத்து ஃப்ரெண்ட்டை கேட்குறாரு. யாரை வைக்கலாம் சொல்லு தம்பி, யாரையாவது நம்பிக்கையான ஆளாக சொல்லு அப்படிங்கிறாங்க. நம்பிக்கையான ஆள் எனக்கு தெரியல தலைவரே அப்படிங்கிறாங்க. உடனே உங்களுக்கு நம்பிக்கை இருக்க ஆள் நிறைய படிச்சிருக்கலாம் தலைவரே அப்படிங்கிறாங்க. படிப்பு என்னப்பா படிப்பு, நான் என்ன பெரிய படிப்பாக படிச்சிருக்கேன், 5ஆவது தான் படிச்சிருக்கேன். எனக்கு விவரம் புரியுது மாதிரி என் நம்பிக்கையாக என் கூட இருக்கணும். அந்த மாதிரி ஒரு ஆள் வேணும்பா அப்படி இப்படின்ட்டு இருக்காங்க. நம்பிக்கையான ஆளாக வேணும் இருக்கும், திடமான ஆளாக இருக்கணும். அதுபோக ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் உன்னை சமாளிக்கக்கூடிய தகுதி இருக்கணும் அப்படிங்கிறாங்க. இந்த மாதிரி தகுதிக்கு எங்கள் தலைவராக பார்க்கலாம் அப்படி இப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. சரி ரைட்டு, நம்ம நிறைய பேர்ட்ட சொல்லி வைப்போம்னு சொல்லிட்டு நிறைய பேர்ட்ட ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க. இந்த மாதிரி கேரக்டரில் ஆள் பாருங்கள், கண்டிப்பாக எனக்கு பர்சனல் பிஏ வேணும், மாதம் 50,000 சம்பளம் கொடுத்துடலாம் அப்படி அப்படிங்கிறாங்க. மாதம் 50 ரூபா சம்பளமும் கொடுத்துருவோம், அது போக வந்துட்டு தினம் 2,000 பேட்டா கொடுத்துருவோம் அப்படிங்கிறாங்க. தலைவர் தினம் 2,000 பேட்டானா 60,000 வச்சு தலைவர் அப்படிங்கிறாங்க. ஆமாம், 1,10,000 கொடுத்துட்டு போகிறது, அதை பற்றி ஒன்றுமே இல்லை, நம்மளுக்கு பர்சனலாக இருக்கணும்ல அப்படிங்கிறாங்க. அது போக ரொம்ப கான்ஃபிடண்ட்டாக இருக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ தலைவராக அப்போ எனக்கு தெரிஞ்ச வகையில் யாருமே இல்லை அப்படின்ட்டு இருக்காங்க. உடனே அப்போ தான் தலைவருக்கு ஒரு யோசனை வருது. பேசாமல் முத்தவே நம்ம பிஏவாக போட்டானே அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காங்க. அப்போ நேராக கேட்காரு ஃப்ரெண்ட்டை, முத்தை பேசாமல் பிஏ வைக்கிறோமே அப்படிங்கிறாங்க. தலைவரை நீங்கள் சொல்லுறதுலாம் சரி தான், அந்த அளவுக்கு படிக்கலையே அப்படிங்கிறாங்க. படிப்பு என்ன தம்பி படிப்பு, விவரம் தெரியுது, அது போக எந்த இடத்துல எப்படி நடந்துக்கணும்னு தெரியுது, ஒரு இக்கட்டான சூழ்நிலையை சமாளிக்க தெரியுது, ஒரு பணிவும் இருக்குது, கோவம் இருக்கிறது தான் குணம் இருக்கும், அந்த பேரில் தூக்கு அப்படிங்கிறாங்க. உடனே முத்துக்கு பண்ணிக்கா, முத்து ஒரு முக்கியமான கதை நீ வா அப்படிங்கிறாங்க. உடனே வரணும்பா அப்படின்னு சொல்லிட்டு போகிறார். தலைவர் வணக்கம் அப்படிங்கிற வணக்கம், ஒன்றுமில்ல, நாளையிலேருந்து உனக்கு வேலை தலைவர்கிட்ட அப்படிங்கிறாங்க. தலைவர் எனக்கு அரசியல் எதுவும் வேண்டாம் அப்படிங்கிறாங்க. உனக்கு அரசியல் வேலைலாம் கிடையாதுப்பா, தலைவரோட பர்சனல் பிஏ, மாதம் 1,10,000 சம்பளம், அதில் நீ வார போகிற செலவெல்லாம் பார்த்துக்கணும் அப்படிங்கிற. தலைவர் என்ன தலைவரை சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. உண்மையாக தான், உன் கார்லேயே நீ வா, 1,10,000 சம்பளம், தலைவர் எங்கெல்லாம் போகிறாரோ கூட போகணும், சரியா? டெல்லிக்கு போனால் தலைவர் டெல்லி போனோம், நீ எங்கே போகிறாரோ தலைவர் கூடயே போகணும், அவங்க மாதம் 1,10,000 அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட முத்துக்கு பயங்கர சந்தோஷம். தலைவரை நான் எதுவுமே படிக்கலையே, என்னை வச்சு உங்களுக்கு எதுவுமே பிரயோஜனமாகாதா அப்படிங்கிறாங்க. தம்பி, இக்கட்டான சூழ்நிலையில் எப்படி சமாளிக்கணும்னு உனக்கு தெரியுது. எதிர்கட்சிக்காரன் அந்த பூவை கடத்திட்டு போகும்போது கூட நீ வந்து அதை மீட்டு கொண்டு வந்து சமாளிக்க தெரியுது, உனக்கு என்னன்னாலும் பண்ண முடியுது. அது போக நீ தைரியம், நீ விசாரித்து பார்த்து தைரியமான பையன், உண்மையான பையன், எனக்கு உண்மையும் தைரியமும் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக உன்னை நான் வந்து என் கூட வச்சுருக்கல நான் ரொம்ப பெருமை தான் படுறேன். என்ன முத்து என் கூட இருக்கட்டும் அப்படிங்கிறாங்க. தலைவரை நீங்கள் வாங்கி தந்த காரணம் வந்து வேறு ஒரு வருமானத்துக்கு பிஎஸ்என்எல் ஆஃபீஸில் போட விட்டேன் அப்படிங்கிறாங்க. அது வாங்காரு தம்பி, அது வாங்க இருப்போம். இப்போ உனக்கு இன்னொரு காரணம் தரேன், அந்த காரில் நீ வேலைக்கு வந்துருத்தணும் அவ்வளோதானே அப்படிங்கிறாங்க. தலைவரை என்கிட்டயே கார் இருக்குது அப்படிங்கிறாங்க. ரைட்டு, வெரி குட், கார்லேயே வந்துட்டு ஒரு மந்திரியோட பிஏ காரில் வந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் சரி ரைட்டு, அட்வான்ஸ் எதுவும் தரமாப்பா அப்படிங்கிறாங்க. இல்லை தலைவர் அப்படிங்கிறாங்க. சரி தம்பி, அவனுக்கு 2 மாதம் சம்பளம் அட்வான்ஸ் கொடு அப்படிங்கிறாங்க. 2 மாதம் சம்பளம் அட்வான்ஸ் கொடுக்குறாங்க. இது நேராக போய் மீனாட்ட கொடுக்குறாங்க. என்னங்க பணம் தந்துகிட்டே இருக்கீங்க அப்படிங்கிறாங்க. இல்லை மீனா, இப்போ ஒரு நல்ல ஒரு பெரிய வேலை கிடச்சிருக்கு அப்படிங்கிறாங்க. என்னங்க சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. உடனே அண்ணாமலை வராது, என்ன வேலை கிடச்சிருக்குப்பா அப்படிங்கிறாங்க. இல்லைப்பா, நம்ம தலைவர் மந்திரி ஆகிட்டார்லப்பா அப்படிங்கிறாங்க. ஆமாம், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, அவரை பார்த்து சால்வை போட்டியாப்பா அப்படிங்கிறாங்க. சால்வை போட்டோம்பா, ஒரு முக்கியமான செய்தி சொன்னார்ப்பா அப்படிங்கிறாங்க. என்ன செய்தி அப்படிங்கிறாங்க. இங்கே விஜயாவுக்கு ரொம்பவே பரபரப்பாக இருக்குது, என்ன சொல்ல போகிறான்னு தெரியல. ஏற்கனவே அவன் கார் வாங்கி கொடுத்து இவனுக்கு ஓவராக ஆட வச்சுருக்கான், இப்போ என்ன சொல்ல போகிறான்னு தெரியல அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டு இருக்காங்க. ரோகிணியுமே ரொம்ப எதிர்பார்க்குறாங்க, வேறு எதுவும் சொல்ல போகிறானா, இல்லைனா வந்து கொடுத்த காரை வாங்க போகிறானா, வாங்கிறதுக்கு எதுவும் சொல்லியிருக்காரான்னு சொல்லிட்டு முடிக்காங்க. உடனே முத்து சொல்கிறாரு, எப்போ நீ வேலைக்கு வர சொல்லியிருக்காருப்பா அப்படிங்கிறாங்க. உடனே விஜயா சொல்கிறாங்க, ஏங்க அந்த வீட்டு வேலைக்கு வர சொல்கிறதுக்காக தான் கார் வாங்கி கொடுத்துருக்காரு, இவன் நம்ம பெருசாக பண்ண மாதிரி இவனும் பொண்டாட்டியும் பீத்திக்கிட்டு இருக்காங்க, வேலைக்காரனை தான் அவர் பார்க்காரு அப்படிங்கிறாங்க. உடனே முத்து சொல்கிறாரு தான் முதல்ல ஒழுங்காக சொல்ல விடு அப்படிங்கிறாங்க. எப்போ அவருக்கு பர்சனல் பிஏ வேணும்னு சொல்லியிருப்பாங்க போல், நாளைக்கு நீயே அவர் பர்சனல் பிஏ வச்சுக்கலான்னு நினைக்கிறாரு, மாதம் 1,10,000 சம்பளம் தரேன்ருக்காருப்பா அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட விஜயா, 1,10,000 இவனுக்கு சம்பளமா அப்படிங்கிறாங்க. இங்கே விஜயா
ரோகிணி, மனோஜ்லாம் ஒரு மாதிரி அரண்டு போயிருக்காங்க. உடனே ரவியும் சுற்றி சொல்கிறாங்க, சூப்பர் முத்து சூப்பர் அப்படிங்கிறாங்க. உடனே ரவி சொல்கிறார், சூப்பர்டா செமடா, அது மந்திரிட்ட பெய்ய 1,10,000 சம்பளம் நான் கேட்கடா செய்யணும், செமடா செமடா அப்படிங்கிறாங்க. இல்லை அவருக்கு ஏற்கனவே நிறைய வசதி இருக்குது, நம்பிக்கையான ஆள் தான் வேணும்னு சொல்லிட்டு ஒரு தலைவர் இருந்திருக்காரு. நான் படிக்கல வைக்கல என்னையெல்லாம் எடுத்துருக்கீங்களான்னு கேட்கும்போது, இல்லை எனக்கு நம்பிக்கை தான் வேணும், படிப்புலாம் தேவையில்ல, நானே 5 தானே படிச்சிருக்கேன், நீ 8 படிச்சிருக்கல அது போதும்ட்டாரு அப்படிங்கிறாங்க. உடனே விஜயாவுக்கு சரியான கடுப்பாக இருக்குது, அந்த மந்திரிக்கு கிறுக்கு பிடிச்சிருக்கா, இவனுக்கு தான் இங்கிலீஷே படிக்க தெரியாதா, இவனை வச்சு என்ன செய்ய போகிறாரு வைக்க போகிறாரு அப்படிங்கிறாங்க. உடனே நம்மளை சொல்கிறாங்க, அதுக்கு கவர்மெண்ட்லேருந்தே பிஏ கொடுப்பாங்க, அவங்க வந்து பெரிய லெவலில் படிச்சிருப்பாங்க, அந்த ஆஃபீஸருக்கு கேட்டு சொல்லி முத்து சொன்னான்னு சொல்லிடுவோம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. மாதம் 1,10,000 வேலைக்கு என் பிள்ளை போகிறான்னா அது எனக்கு பெருமையாக இருக்குது. முத்து இந்த வீட்டிலே கம்மியாக படித்தாலும் அதிக சம்பளத்துக்கு நீ தான் வேலைக்கு போகிற அப்படிங்கிறாங்க. உடனே ஸ்ருதின்னு சொல்கிறாங்க, ஆமாம் முத்து, உண்மையில் இவங்களை நினச்சா பெருமையாக தான் இருக்குது, இனிமேல் நாங்கள் வெளியே சொல்லிக்கிட்டோம் மந்திரி பிஏவே எங்கள் அத்தான் தான் சொல்லிட்டு அப்படிங்கிறாங்க. முத்துக்கு பயங்கர சிரிப்பு. மீனாவுக்கு வெள்ளையற்ற சிரிப்பு. இந்த இப்போ அட்வான்ஸும் கொடுத்துருக்காங்க 12 மாத சம்பளம் அப்படின்னு சொல்லி 2,20,000 கொடுக்காங்க மீனாட்ட. மீனா அண்ணாமலைட்ட கொடுத்து காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறாங்க. அண்ணாமலைக்கு பயங்கர சந்தோஷம். முத்து புது கார் அவர் வாங்கி தந்திருக்காரு உனக்கு கிஃப்ட்டு, அது ஒரு பிஎஸ்என்எல் ஆஃபீஸில் கொடுத்து இப்போ அவரே உனக்கு வேலை கொடுத்து 1,10,000 சம்பளம் தராரு. ஏன்னா அவருக்கு உன்னால் எவ்வளோ உதவி செய்ய முடியுமோ செய்ய அப்படிங்கிறாங்க. கண்டிப்பாப்பா, இப்படி ஒரு படிக்காத என்ன ஒரு மனுஷனாக மதித்து அவர் பர்சனல் பிஏவாக ஒரு மந்திரி வைக்கணும்னு நினைக்கும் போது எவ்வளோ பெரிய சந்தோஷமாக இருக்குது பாருங்கப்பா அப்படிங்கிறாங்க. இங்கே விஜயாவாலையும் ரோகிணியாலும் ஒன்றும் பேச முடியல. விஜயா எந்திரிச்சு சதண்டாம ரூம் பார்த்து போயிடுறாங்க. பின்னாடியே ரோகிணி போகிறாங்க. என்ன ஆண்டி இப்படி சொல்கிறாங்க, இதெல்லாம் உண்மையாக தானே சொல்கிறாங்களா அப்படிங்கிறாங்க. என்னன்னே தெரியலையம்மா, அந்த அரசியல்வாதி வந்தான், அன்றைக்கி நான் காரை கொடுத்தான், இன்றைக்கி நான் வேலையை கொடுத்துருக்கான், போகிற போக்க பார்த்தா அந்த முத்து மீனாவும் பெரிய ஆள் ஆயிடுவாங்க போலையே, இந்த பூக்காரியை இந்த வீட்டு வேலை செய்ய வச்சுட்டே உட்கார வச்சிடலாம் அப்படின்னு பார்த்தா அவளும் பூ வியாபாரம் அப்படியே பண்ண போகிறேன் இப்படி பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கா. அந்த டிவிலாம் வந்ததுலேருந்து ஏகப்பட்ட பூ வியாபாரம் பார்க்கா, அவளை கையிலே பிடிக்க முடியல, பம்பரமாக சுற்றிக்கிட்டு இருக்கா, வீட்டு வேலையை ஒன்றும் செய்ய மாட்டேஇருக்கா. இவன் தான் அந்த வீட்டுக்கு வாங்கி போட்டுக்கிட்டு வச்சுக்கிட்டு கிடந்தான், இப்போ இவனே பெரிய பிஏ மந்திரிக்கு பிஏ அப்படி இப்படின்னுட்டு இருக்கான், போகிற பக்கம் பார்த்தா அந்த வீட்டில் அவனே பெரிய ஆளாயிரம் போலையா அப்படின்ட்டு இருக்காங்க. இதை கேட்ட ரோஹிணிக்கு பயங்கர காண்டாகுது. ஆகா, இந்த வீட்டில் மனோஜ் தான் பெரிய ஆளாக இருக்கணும், நம்ம தான் பெரிய ஆளாக மருமகளை நம்ம தான் இருக்கணும்னு நினச்சோம், போக்க பார்த்தா மீனாவை தான் எங்கள் தலையில் வச்சு ஆடுவாங்க போல், நான் தான் ரொம்ப கீழே இருந்து சமையல் பண்ணி கொடுக்க வேண்டியிருக்கும் மொழிங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப முழிக்காங்க. எப்படியாவது இந்த முத்துக்கு மைனஸை ஏற்படுத்தி அந்த மந்திரிகிட்ட வந்து பிஏவை போவதை தடுக்கணும், வாங்கி கொடுத்த விளைவு இந்த காரையும் வந்து இன்ஜின் எப்படியாவது யூஸ் பண்ணணும், எப்படியாவது இது பண்ணணும், இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்காங்க. அப்போ தான் நினைக்காங்க, சிட்டிக்கும் முத்துக்கும் தான் ஆகாத, சிட்டி கூட கை சேர்ந்தால் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நேராக சிட்டி ஆஃபீஸ் போகிறாங்க. உடனே சிட்டி சொல்ல, என்ன வட்டி கொடுக்க வந்திருக்கீங்களா அப்படிங்கிறாங்க. வட்டி கொடுக்க வரல, உங்களுக்கு புகைக்கு வந்து மருந்து கொண்டு வந்திருக்கேன் அப்படிங்கிறாங்க. என்னது அப்படிங்கிறாங்க. இல்லை முத்து உங்களுக்கு பிடிக்காதில்ல அப்படிங்கிறாங்க. யார் சொன்னா அப்படின்ட்டு. எனக்கு தெரியும் சார், ஆனால் பிடிக்காதுன்னு சொல்லிட்டு வீடியோலாம் எடுத்து போட்டிங்க, பிடிக்காத வைக்க எனக்கு தெரியும், நான் அவங்களுக்கு என்ன ஹெல்ப் நான் பண்ணுறேன், அந்த முத்து வந்து நல்லா இருக்கக்கூடாது அப்படிங்கிறாங்க. எனக்கு செம்ம கடுப்பாக இருக்குது, அவனை வந்து அந்த டிரைவர் தொழில் எப்படியாவது வைக்கலான்னு பார்த்தேன், இப்போ என்னன்னா புது கார் ஏரியா தலைவர் வாங்கி கொடுத்துருக்காரு வச்சுருக்காரு அப்படிங்கிறாங்க. அது மட்டும் இல்லை, உங்களுக்கு தெரியாத ஒன்றையும் சொல்கிறேன், அந்த முத்தை வந்து அந்த மந்திரி பிஏவாக கொண்டு வர போகிறாரு, மாதம் 1,10,000 பேசி மாதம் 1,10,000 பேசி 2 மாதம் சம்பளத்தை அட்வான்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ அவர் நாளையிலேருந்து டியூட்டிக்கு போக போகிறாரு. ஆனால் அவர் டியூட்டிக்கு போகக்கூடாது, வேலை பார்க்கக்கூடாது, அவர் விலை உயர்ந்த கார்டு வந்து போடக்கூடாது, 2யுமே நீங்கள் வந்து முடிச்சு விடணும், அதுக்கு நான் உங்களுக்கு என்ன ஹெல்ப் பண்ணணுமோ பண்ணுறேன், உங்களுக்கு வட்டி பணத்தையும் அசலையும் நான் முடிஞ்ச அளவு திருப்பி தந்துடுறேன் அப்படிங்கிறாங்க. ஏம்மா, முத்தை வந்து நீ வந்து வைக்கிறதுக்கு என்ன வழி பண்ணணுமோ பண்ணு, அதுக்கு நான் உனக்கு சப்போர்ட் பண்ணுறேன் சரியா, நான் சொல்கிறது மட்டும் நீ பண்ணு, முத்து காரும் போயிடும், அவனும் வந்துட்டு போகாமல் ஆக்கிடுவான், ஆனால் எக்காரணம் கொண்டு நான் தலையிட்டவனும் தெரியக்கூடாது அப்படிங்கிறாங்க. சிட்டி என்ன தலைவர் தெரிஞ்சுன்னா அவ்வளோதான் அப்படிங்கிறாங்க. நானும் தலையிட்டதை நீங்கள் சொல்லிடக்கூடாது, உங்கள்கிட்ட வேலையுள்ள ஆட்கள்லாம் எதுவுமே சொல்லிக்க வேண்டாம், இந்த டீலில் நம்ம 2 பேருமே பேசிக்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணியும் சிட்டியும் பேசி ஐடியா பண்ணுறாங்க. இந்த சூழ்நிலையில் சத்யா வந்துடுறாங்க. சத்யா வந்தாலும் சத்யா வரானே அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி ஒழிதாங்க. உடனே சத்யா என்ன விஷயம் வந்தேன் அப்படிங்கிறாங்க. இல்லை சிட்டி எப்பவும் போல் வேலைக்கு தான் வந்தேன் அப்படிங்கிறாங்க. இன்றைக்கி வேலை இல்லை, நாளைக்கு பார்த்துக்குவோம் அப்படிங்கிறாங்க. என்ன சிட்டி வந்தோடனே உட்காரக்கூட வச்சுக்கூடாதா அப்படிங்கிறாங்க. இல்லை சிட்டி, போலீஸ் ஒரு பிரச்சனைகள் என்னை தேடிட்டு இருக்காங்க, நீ வசமாக மாட்டிடக்கூடாது அப்படிங்கிறாங்க. சரி சிட்டி நான் போய்ட்டு வரேன் அப்படின்னு சொல்லி கிளம்பிடுறாங்க. உடனே சத்யா எதுக்கு வந்தான் அப்படிங்கிறாங்க. அவன் என்கிட்ட தான் வேலை பார்க்கான் அப்படிங்கிறாங்க. மீனா தம்பிங்க வேலை பார்க்கும்போது நான் எப்படி வர முடியும் போக முடியும் அப்படிங்கிறாங்க. நீங்கள் வட்டி வாங்கினது எல்லாமே மீனா தம்பிக்கு தெரியும், அவன் சொல்ல மாட்டான், ஏன்னா அவனும் இங்கே தான் சம்பளத்துக்கு வேலை பார்க்கான், என் மாமனா நானானா என் பக்கத்தில் தான் இருப்பான், அதனால் அதை பற்றி நான் கவலைப்பட வேண்டாம். இப்போ வந்து நம்மளுக்கு செய்ய வேண்டியது என்னென்னா, முத்து வந்து மந்திரிக்கிட்ட வேலைக்கு போகக்கூடாது, இதுக்கு அவனை வந்து அசிங்கப்படுத்தணும், ஏதோ ஒரு வகையில் லாக் பண்ணி விடணும், என்ன பண்ணலாம் அப்படின்னு மட்டும் யோசி அப்படிங்கிறாங்க. நீங்களே ஒரு ஐடியா சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க.
நான் யோசனை பண்ணி சொல்கிறேன். ஐடியாங்கும்போது வந்து எனக்கு வரமாட்டேங்குது. மற்ற கதைங்கும்போது நான் சத்யாட்ட என்ன செய்யலான்னு கேட்டுருவேன். இப்போ என் மாமனையே வைக்கணுங்கும்போது அவன்கிட்ட கேட்டால் நல்லா இருக்காது. நாளைக்கு என் மாமன் பெரிய ஆள் ஆகிட்டான்னா என் மாமன் பக்கத்தில் அனுப்பான், என் பக்கத்தில் நிற்க மாட்டான். அது எனக்கு தெரியும். நானே ஒரு கதையில் மாட்டானே என் மாமன்ட்ட சொல்லி தான் காப்பாற்ற வேண்டிய சூழ்நிலை வந்துடும். அப்படி ஒரு முத்து பெரிய ஆள் ஆவதை நான் அனுமதிக்க முடியாது. நீ எனக்கு சப்போர்ட் பண்ண வந்து முத்து ஈஸியாக நான் சாய்ச்சிருவேன், ஒன்றும் பிரச்சனை கிடையாது அப்படிங்கிறாங்க. உடனே ரோகிணி சொல்கிறாங்க, கண்டிப்பாக அந்த முத்து மட்டும் ஏதோ ஒரு வகையில் முன்னேறக்கூடாது, ஏதாவது வகையில் பண்ணி இது பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆஃபீஸ் விட்டு வெளில வராங்க. வரும்போது நினைக்காங்க ரோகிணி, நீ பெரிய ஆள் ஆயிடுவான்னு நினச்சிட்டு இருக்கியா, உன் பொண்டாட்டி பெரிய ஆள் ஆயிடுவான்னு நினச்சிட்டு இருக்காளா? ஒரு காலம் நடக்காது. நான் சிட்டி கூட சேர்ந்தேன், சிட்டி கூட ஏதாவது செஞ்சு உன் வேலை இந்த காரனுடைய இன்ஜினை நான் சீஸ் பண்ணுவேன் ஃபஸ்ட்டு. ரெண்டாவது ஒன்று அலிகேஷன் ஆகி மந்திரிகிட்ட இருந்து உன்னை ஓரங்கட்ட பார்ப்பேன். அதுக்கப்புறம் பாரு, வழக்கம் போல் அந்த டிரைவர் தொழில் பார்த்துட்டு 10க்கு 100க்கு நீ கார் ஓட்டிக்கிட்டு கிடக்கணும். உன் பொண்டாட்டி 50க்கு 100க்கும் பூ வித்துட்டு கிடக்கணும். எங்களுக்கு கீழே இருக்கணும். இந்த வீட்டில் மனோஜ் பெரிய ஆளாக இருக்கணும், பொண்டாட்டி நான் தான் பெரிய ஆளாக இருக்கணும். வேறு யாரும் இந்த வீட்டில் பெரிய ஆளாக இருக்கக்கூடாது. எங்கள் அத்தை எனக்கு தான் சேவகம் பண்ணணும், வேறு யாருக்கும் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வீட்டை பார்த்து போகிறாங்க. விஜய் கேட்குறாங்க, எங்கே ரோகிணி போய்ட்டு வரேன் அப்படிங்கிறாங்களே. அத்தை பார்லர் வரைக்கும் போய்ட்டு வரேன் அப்படிங்கிறாங்க. நானும் உன் பார்லர் தான் போனேன், அந்த வேலைக்கு வந்து பிள்ளை நீ வரலன்னு சொன்னாலே அப்படிங்கிறாங்க. சொல்லிட்டாலும் அத்தை எதுக்கத்தை போனீங்க, நான் என்கிட்ட கேட்டு போகலாம்ல அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா அந்த வழியாக போனேன், ரோகிணி இருக்காளான்னு கேட்டேன், அவங்க வெளில போயிருக்காங்க. நாங்கள் சரி நீனே இல்லை அங்கே ஏன் இருந்துக்கிட்டுன்னு வந்துட்டேன், நிறைய கூட்டமாக இருந்துச்சு, அதனால் சரி பார்லர் வேலை நடக்கட்டும், நம்ம ஓனரோட அத்தைன்னு சொல்லிக்கிட்டு அங்கேருந்து ஒன்றும் வேலை நடக்காதுன்னு வந்துட்டோமா அப்படிங்கிறாங்க. சரித்த அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. அப்புறம் தான் நினைக்கிறேன், நல்ல வேலை இவங்க ஓவராக சீன் போடலை. சீன் போட்டால் உள்ளே இருந்த ஓனர் வழியை வந்துட்டு என்னை அசிங்கப்படுத்தி விட்டுருப்பாங்க. இன்றைக்கி முத்தை அசிங்கப்படுத்தணும்னு சொல்லிட்டு நான் அலைஞ்சிட்ருக்கேன். ஆனால் அதுக்கு முன்னாடி நான் அசிங்கப்படுத்தி வீட்டு விட்டு போயிருப்பேன். நல்ல வேலை பார்க்குற பொண்ணு கரெக்டாக பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிள்ளைங்க முன்னாடிக்காங்க. எங்கள் அத்தை வந்து எதுவும் கேட்டாங்களா அப்படின்னு கேட்குறாங்க. ஒன்றும் கேட்கல மேடம், வந்தாங்க ரோகிணி இருக்காங்களான்னு கேட்டாங்க. நான் வாசலே இல்லைன்னு சொல்லிட்டு அனுப்பிவிட்டு, நீங்கள் தான் சொல்லியிருக்கீங்க மேடம் அப்படிங்கிறாங்க. கரெக்டாக அதே மாதிரி எங்கள் அத்தை வந்தாங்கன்னா அப்படியே அனுப்பிவிட்ரு, அதேமாதிரி மனோஜ் வந்தாலும் அப்படியே அனுப்பிவிட்ரு அப்படிங்கிறாங்க. சரிங்க அப்படிங்கிறாங்க. இந்த சூழ்நிலை மனோஜ் வந்து ஃபர்னிச்சர் கடை வியாபாரம் பார்த்துட்ருக்காரு. அப்போ ஒரு ஆள் வராரு. வந்துட்டு இந்த பொருள் வந்து கேரண்டி உண்டா அப்படின்னு கேட்குறாங்க. கேரண்டி உண்டு அப்படிங்கிறாங்க. அந்த பொருளை வாங்கிட்டு போயிடுறாங்க. வாங்கிட்டு போய் வீட்டில் போய் பார்க்குறாங்க, பொருள் வந்து ரிப்பேர் ஆகிடுது. கிரைண்டர் வாங்கிட்டு போகிறாரு, கிரைண்டர் ஓடலை. அப்போ கம்பெனிக்கு ஃபோன் அடிக்காங்க, இந்த ஃபர்னிச்சர் கடைக்கு ஃபோன் அடிக்காங்க. அப்போ நீங்கள் என்கிட்ட எதுவும் பேசக்கூடாது, நீங்கள் வந்துட்டு கம்பெனியில் தான் கேட்கணும், உங்களுக்கு அங்கே வாரண்டி தந்துருக்காங்களா அப்படிங்கிறாங்க. பொருள் நான் அவங்ககிட்ட வாங்கியிருக்கேன், நீங்கள் எப்படி வந்து அங்கே வாங்கன்னு சொல்லுவீங்க, எத்தனை நாள் ஆகிட்டு வாங்கிட்டு போனால் அன்றைக்கி ரிப்பேர்னா நான் எப்படி கம்பெனியில் கொடுக்க முடியும், வைக்க முடியும்னா அவங்களுக்குள்ள பெரிய இது வருது. உடனே அவர் சொல்கிறாரு, நீங்கள் எதனாலும் கம்பெனிட்டு பேசுங்க, அங்கே பேசிகிட்டு இருக்காங்க, எவ்வளோ வெளில போங்க கடையை விட்டு அப்படின்னு சொல்லி மனோஜ் பேசிடுறாரு. உடனே கடையை அடித்து நொறுக்கிடுறாங்க. நொறுக்கிட்டு நேராக ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்றாங்க. மனோஜ் சொல்கிறாரு, தப்பு இவங்க மேலே தான் அப்படிங்கிறாங்க. சார் உடஞ்ச பொருளை கொடுத்தா எப்படி, அதனால் உடஞ்ச பொருளை கொடுங்க, உங்கள் பொருளுக்குள்ள டேமேஜுக்கு ஒரு தந்துடுவார் அப்படிங்கிறாங்க. மனோஜுக்கு பெரிய அளவில் செலவு வருது. அவர் வந்து கிரைண்டருக்கு மட்டும் வாங்காமல் மன உளைச்சலுக்கும் சேர்த்து வாங்குறாரு. மனோஜ் ரொம்ப கடுப்பில் வீட்டுக்கு வராங்க. வந்துட்டு வீட்டில் வந்து ஓவராக அழுகிறாரு விஜயாட்ட. ஏன்டா வந்து கதறிட்டு இருக்க அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா கடையில் வந்து 2 ஒருத்தன் வந்து பிரச்சனை பண்ணிட்டான், அது ஸ்டேஷன் வரைக்கும் போயிட்டேன் அப்படிங்கிறாங்க. என்னம்மா சொல்கிறேன் அப்படிங்கிறான். ஆமாம் கிரைண்டரையும் அவன்கிட்ட கொடுத்து ஒரு கிரைண்டர் ரிப்பேர் ஆகிட்டோம்னு சொல்லி பெரிய பிரச்சனை பண்ணிட்டான், கடையில் உள்ள பொருள்லாம் கொஞ்சம் உடைச்சிட்டாமா, அதுக்கு பணம் ரெடி பண்ணி தரேன்னு சொன்னால் நான் தரவே இல்லை, ஆனால் என்கிட்டருந்து பணத்தை வாங்கி கொடுத்தாங்கம்மா, நான் ஓனரு, அவங்க கஷ்டப்பட்டவன்னு சொல்லிட்டு இப்போ 2வது அதை வாங்கி தர மாட்டேங்காங்கம்மா அப்படின்ட்டு இருக்காங்க. டேய் முத்து, உங்கள் அண்ணனுக்கு இப்படி ஆயிருக்கு என்னென்னு பாருடா அப்படிங்கிறாங்க. உடனே மீனா சொல்கிறாங்க, ஏங்க உங்களை வந்து தலைவர் வர சொல்லியிருக்காங்க, அந்த வேலையை பாருங்கள், அவங்க வந்து பெரிய அளவில் தொழில் பண்ணுறாங்க, அவங்களுக்கு வந்து என்ன செய்யணும் ஏது செய்யணும் எல்லாமே தெரியும், உங்கள் வேலை ஏதோ அதை மட்டும் பாருங்கள் அப்படிங்கிறாங்க. ரோகிணிக்கும் மனோஜுக்கும் அப்போ தான் புச்சுன்னு இருக்குது. ஆகா, இந்த மீனாவை நம்ம எத்தனை வாட்டியோ டேமேஜ் பண்ணியிருக்கோம், இன்றைக்கி நம்மளாம் அசிங்கப்படுத்தி விட்டாலே, அவன் புருஷன் எத்தனை நாள் அந்த மனுஷர்கிட்ட பிஏவாக போகிறான்னு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சூழ்நிலை முத்து கிளம்புறாங்க வேலைக்கு. கிளம்பும்போது மீனா வந்து ஈன் பண்ணி விட்டு செண்டு கண்டுலாம் அடிச்சு விடுதாங்க. இதை பார்த்து அண்ணாமலை சிரிக்காரு. ரொம்ப சூப்பராக இருக்கா முத்து, உன்னை இன் பண்ணி இப்படி ஷூ போட்டு கோட்ஸு இதெல்லாம் போட்டு டைலாம் போட்டு போகிறத பார்க்க ஒரு அழகாக இருக்குடா அப்படிங்கிறாங்க. இந்த சூழ்நிலை மீனா கூலிங் கிளாஸ் எங்கள் இதை போட்டுக்கோங்க அப்படிங்கிறாங்க. மீனா அது கார் ஓட்டும் போது விட்டுருக்கோம் அப்படிங்கிறாங்க. கார் ஓட்டும் போது போட வேண்டாம், இறங்கணுன்னு போட்டுக்கோங்க, நீங்கள் என்ன சாதாரணலாம் என் மந்திரியோட பிஏல அப்படிங்கிறாங்க. உடனே மீனாட்ட சிரிச்சிட்டு, மீனா எனக்கெலாம் ஒரு வேலை கொடுத்துருக்காது, நினைக்கும் ரொம்ப பெருமையாக இருக்குது மீனா அப்படிங்கிறாங்க. இந்த வார்த்தையை கேட்கும்போது ரோகிணிக்கு மேலும் மேலும் கடுப்பாக இருக்குது. மனோஜ் அந்த ஒன்றுமே படிக்காத அந்த முத்தே வந்து மினிஸ்டர்கிட்ட பிஏ ஆகும்போது நீ நல்லா படிச்சிருக்க, எல்லாம் வரும்னு தெரியும், நீ வந்து தொழிலில் பிஸ்னஸ் பண்ண முடியாது, அதுக்கு வந்து உழம்பிட்டு இருக்க. ஒரு ஆள் வந்து கடையில் பொருள் வாங்கினார், வச்சார், பிரச்சனை பண்ணாருன்னு சொல்லிட்டு, ஒரு தொழில்னால் 1000 பிரச்சனை வரும், சந்தித்து ஜெயிக்க தான் செய்யணும், இவராலே நம்மளால் சாதிக்க முடியும் அப்படின்னு நம்மளால் சாதிக்க முடியாதா, சாதிக்க வழியை பாரு அப்படிங்கிறாங்க.
உடனே சரி ரோகிணி அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ சுனில்மூர்த்தி சொல்கிறாரு, நான் கிளம்பி போகிறேன், தலைவர் ஃபோன் அடிக்காரு, நான் போய்ட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. சரிங்க பார்த்து போங்க, அடிக்கடி வீட்டுக்கு வாங்க, தலைவர் கூட அங்கே டெல்லியில் இருக்கேன், அங்கே இருக்கேன்னு இருந்துக்கிடாதீங்க அப்படிங்கிறாங்க. மீனா டெல்லியில் இருக்கும்போது அங்கே தான் இருக்க வேண்டியிருக்கும், ஆனால் ஊருக்கு வந்தோன்னே உடனே வீட்டுக்கு வந்துடுவேன் அப்படிங்கிறாங்க. சரிங்க போய்ட்டு வாங்க, டெல்லிக்கு தானே போகிறீங்க, போய்ட்டு வாங்க அப்படிங்கிறாங்க. அப்போ நான் போய்ட்டு வரேன்ப்பா, முறையாக ஃப்ளைட்டில் போகிறேன்ப்பா, எனக்காக வேண்டியப்பா அப்படிங்கிறாங்க. டேய் வந்து தலைவர் கூட தானே போகிற, போய்ட்டு வா அப்படிங்கிறாங்க. விஜயா சொல்கிறாங்க ரோகிணிகிட்ட, பாரு ரோகிணி, இந்த கை நாட்டு ஃப்ளைட்டில் போகிறானா ஃப்ளைட்டுக்கே அசிங்கம் தான் அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் இதை மீனா கட்டுறது. உடனே அத்தை அவங்க படிச்சிருக்காங்க, படிக்கலை, இன்றைக்கி வந்து ஒரு நல்ல நிலைமையில் இருக்காங்க. அவங்க ஃப்ளைட்டில் போகணுன்னு கடவுள் எழுதியிருக்காரு, யார் என்ன சொன்னாலும் அது நடக்காது. ஏன்னா ஒரு ஆளை வந்து சரியில்லை அப்படின்னு சொல்லி நம்ம குப்பையாக ஒதுக்கணும்னா அந்த குப்பை மேடாகி ஒரு காலத்தில் அது வந்து எல்லோரும் ஏறெடுத்து பார்க்குற அளவுக்கு ஒரு கோரமாக மாறி இருந்தேன். அதனால் வந்து யாரும் குறைஞ்சவங்க இல்லை, படித்தவங்களோ படிக்காதவங்களோ, படித்தவங்க படித்த வேலையை பார்ப்பாங்க, படிக்காதவங்க அவங்களுக்கு ஏற்ற வேலையை பார்ப்பாங்க. இப்போ என் வீட்டுக்காரர் வந்து அவர் படித்த படிப்பை தாண்டி தான் வேலை பார்க்காரு. அப்போ அவர் திறமையை தான் சொல்லணும், அவர் உண்மையும் உழைப்பையும் தான் சொல்லணும். மந்திரிக்கு ஏகப்பட்ட பேர் ஆள தெரியும், ஆனாலும் என் வீட்டுக்காரர் தான் பிஏவாக நியமிக்கணும், 1,10,000 சம்பளம் கொடுக்கணும்னு அவசியமே இல்லை. என் வீட்டுக்காரர் காரில் தான் போகிறாரு வேலைக்கு, காரில் தான் வரப்போகிறாரு, அவர் லெவலே வேறு தான், சரிங்களா? ஆனாலும் அவ்வளோ இது வந்தால் கூட நான் என்றைக்குமே வந்து அக்கத்தில் பேச மாட்டேன் அத்தை. இப்போவுமே என் வீட்டுக்காரர் வேலைக்கு விட்டால் நான் பூ வியாபாரத்துக்கு போக தான் போகிறேன் அப்படிங்கிறாங்க. பாரு ரோகிணி, இந்த பூக்காரிக்கு எவ்வளோ சட்டைன்னு சொல்லிட்டு அப்படிங்கிறாங்க. மீனா வழக்கம் போல் பைக் எடுத்துகிட்டு தெரு தெருவா பூ விற்கிறாங்க. இதை பார்த்தா சீதா சொல்கிறாங்க, ஏக்கா மாமா தான் வந்து பெரிய மந்திரியோட பிஏ போயிட்டார்ல, நீ ஏங்க வியாபாரம் பார்த்துட்ருக்க, மாமாவுக்கு 1,10,000 சம்பளம், நீ ஏங்க 50க்கு 100 கொடுத்துட்ருக்க அப்படிங்கிறாங்க. உடனே மீனா சொல்கிறாங்க, என் வீட்டுக்கார் வேலை பார்க்குறாரு, அது எனக்கு பெருமை தான், ஆனாலும் நான் சுயமாக சம்பாரிச்சதுனா எனக்கு சுயமரியாதை வரும். என் வீட்டுக்கார் என்னை நம்பி தானே வந்துட்டு இந்த நடமாடும் பூக்கடை வச்சு கொடுத்துருக்காரு, அவருக்கு வேலை கிடச்சின்னு அப்படிங்கிறதுக்காக ஒன்று நிப்பாட்டக்கூடாதுல்ல. என் வீட்டுக்கார் சொன்னது தான், என்றைக்கும் என் பொண்டாட்டி சுயமரியாதையோடு இருக்கணும், அவளுக்கு என்ன கற்றோ அதே கற்றோடு இருக்கணும் அப்படின்ட்டு இருக்காரு. அதனால் நான் வழக்கம் போல் பூ வியாபாரம் பார்ப்பேன், முடிச்சுட்டு வீட்டு வேலையை பார்ப்பேன், எப்பவும் போல் இருப்பேன். அதுக்காக மந்திரி பிஏ ஆகிட்டார் என் வீட்டுக்கார் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டு வேலை செய்யாமையோ இந்த பூ வியாபாரம் பார்க்காமே இருக்க மாட்டேன் அப்படிங்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் மீனா நிறைய பேர் பூ வாங்குறாங்க. வாங்கிட்டே சொல்கிறாங்க, ஏய் மீனா, நீ மாறவே இல்லடி, உன் புருஷன் வந்து மந்திரிக்கே பிஏ ஆகிட்டான், பேப்பரெல்லாம் பார்த்தோம், ஆனால் வந்து நீ வந்து இன்னும் பூ விற்றுட்ருக்கிய அப்படிங்கிறாங்க. இது ஏன் வியாபாரம், அவரு வேலை பார்க்காரு, நான் இந்த வேலை பார்க்குறேன் அப்படிங்கிறாங்க. உங்களை மாதிரிலாம் சிம்பிளாக யாரும் இருக்க முடியாது அப்படிங்கிறாங்க. இன்றைக்கி தானக்கா அந்த வேலை வந்துருக்கு, இதுக்கு முன்னாடி நாங்கள் பூ தானக்கா விற்றுட்ருந்தேன் அப்படிங்கிறாங்க. இல்லை மீனா, இந்தளவுக்கு பொறுமையும் எளிமையும் உங்கள்கிட்ட தான் இருக்குது. முத்து தம்பி நல்ல தம்பி, அதனால தான் அவர் இந்த அளவுக்கு உயர்ந்து போயிருக்காரு. அவருக்கெல்லாம் இது பெரிய பெரிய அதிர்ஷ்டம் கிடைக்கணும் அப்படின்னா நீ ஒன்றை கட்டின போய் தாம்மா அப்படிங்கிறாங்க. இல்லைக்கா, இன்றைக்கி நான் சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னா அவரை கேட்ட போய் தான். உண்மையிலே எங்கள் மாமியார் பற்றி உங்களுக்கு தெரியும் அப்படிங்கிறாங்க. ஆமாம்மா, உங்கள் மாமியாரை பார்த்தாலும் எங்களுக்கே பயமாக இருக்கும், உங்கள் மாமியார்கிட்ட பேச முடியாது, நான் ரயில்வே எம்ப்ளாயி பொண்டாட்டின்னு சொல்லிட்டு கோயிலுக்கு வந்தால் கூட முதல்ல தான் போய் சாமி கும்பிடுவோம் அப்படிம்பாங்க. அந்தளவுக்கு கெத்து பண்ணுவாங்க. அந்த அத்தைக்கிட்டே நீ சமாளித்து போயிட்டேன்னா நீ எவ்வளோ பெரிய கட்டிக்காரி. அந்த அத்தைக்கு பிடிக்காத பையனாக இருந்த முத்து இன்றைக்கி இவ்வளோ பெரிய ஆளாயிருக்கான். இன்றைக்கி என் பையன் தான் மந்திரி பிஏன்னு சொல்லி ஊருக்குலாம் சொல்லிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறாங்க. அப்படியா அப்படிங்கிறாங்க. ஆமாம், கோயிலுக்கு சாமி கும்பிட போயிருந்தோம், அப்போ உட்காந்துக்கிட்டு என் பையனே வந்து மந்திரி பிஏ ஆகிட்டான்னு சொல்லிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட மீனாவுக்கு ரொம்ப சந்தோஷம். இனிமையாவது என் வீட்டுக்காரர் வந்து தன்னோட பையனும் நினைப்பாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காங்க. ஆனால் விஜயாவுக்கு பயங்கர கடுப்பாக இருக்குது. இந்த முத்தை வச்சு நம்ம வீட்டில் உள்ள மனோஜை யாரோ பெரிய அளவில் தொழில் பண்ணிக்கிட்டோம் அப்படிங்கிற காரணத்துக்காக தான் என் பையன் மந்திரி பிஏவாக இருக்கான்னு சொல்லி அலைகிறாங்க. இனி என்ன நடக்கும் இந்த விஜயா வீட்டில் அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். நம்மளுடைய சேனலை நீங்கள் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.